வணக்கம் நண்பர்களே. முருகன் அருளால் நம்ம ஒரு சில விஷயங்களை நான் இங்கே பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். இருங்க ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. ரொம்ப நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு பதிவு தான் இது. நம்ம மனசு நிறையா விஷயங்களை யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சமயத்தில் மன அமைதி குறைஞ்சிருது. அப்போ நம்ம ரொம்ப கவலைக்குள்ளே போயிடுறோம். திரும்பி வரவே முடியலை. ரொம்ப கவலையில் நம்ம ஹார்ட் பீட் ரேஸ் ஆகுது. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம நிறையா படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம், கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இப்போது முருகரை எடுத்துக்கலாம். முருகர் பற்றி நம்ம நிறையா கேட்டிருக்கோம். வேல் காப்பாற்றும், மயில் காப்பாற்றும், நிறையா அவருடைய பாடல்கள், திருப்புகழ், வேல்மாறல் இந்த மாதிரி. ஆனால் நம்ம அந்த நேரத்தில் இதை எடுத்துகிட்டு அப்ளை பண்ணுறதில்ல. நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் இப்போது உதாரணத்துக்கு நம்ம சேனல்லே கொஞ்சம் திருப்புகழ் பாடல்கள்லாம் நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் அதை கையில் எடுத்து மொபைலை வச்சு அதை கேட்டுகிட்டே இருக்கணுன்றதுலாம் கிடையாது. உங்கள் மைண்டில் ஒன்று ஓடிட்டுருக்கு. ஆனால் முருகரை நீங்கள் யோசிக்கிறீங்க, ஆனால் உங்களால் வழிபட முடியல. அப்படின்ற போது அந்த வீடியோவை ஆன் பண்ணி வச்சுருங்க. ஆன் பண்ணி வச்சாலும் ஒரு 2 நிமிஷத்துக்கு உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். மனசானது கவலையில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கேட்க கடைசியில் கேட்டு முடிக்கும்போது உங்களோட கவலையெல்லாம் மறந்து அடுத்து நீங்கள் என்ன வேலை செய்யலான்றதுக்கு மைண்டு போயிடும். அதனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள். என்னுடைய உண்மை சம்பவமே நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு தோழி இருக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நான் எந்த ஒரு கவலை, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நான் கூப்பிட்டு ஷேர் பண்ணுவேன். இப்போது கூப்பிட்டு ஷேர் பண்ண முடியல. அவங்களோட சிச்சுவேஷன் சரியில்லாதனால கூப்பிட முடியல. அதுக்கப்புறமா சரி நம்ம வேறு யார்கிட்ட சொல்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது தான் நம்ம முருகர் ரொம்ப பிடிக்கும். சரி முருகருடைய பாதையில் போவோம் அப்படின்ட்டு திருப்புகழ் படிக்கணும் ரொம்ப நான் யோசிச்சுட்டே இருப்பேன். சரி திருப்புகழ் படிப்போம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அதில் போடுவோம். நம்ம படிக்கணும், கேட்கணும், எப்படியோ நினச்சிட்டு இருந்தோன்னா நம்மளுடைய மனசு நம்ம கவலைகள் எல்லாம் மறந்து அந்த பாதையை நோக்கி போகும். அப்படின்றதுக்காக தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஆனாலும் நம்ம எதையுமே உடனே மாற்றிட முடியாது இல்லையா? இடையில கவலைகள் வரும்போது நான் பாடின பாடல்களையே போட்டு கேட்டுக்குவேன். அந்த கேட்க ஆரம்பிக்கும்போது இருந்த மனநிலையும் கேட்டு முடிக்கும்போது இருக்க மனநிலையும் நல்லா உணர முடியும். நீங்கள் கையில் வச்சுட்டு தான் கேட்கணுன்னு இல்லை. ஆன் பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை பாருங்கள். அது ஓடிட்டே இருக்கும். ஆனால் மைண்ட் அதில் தான் இருக்கும். ஓகே, நான் நிறையா சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் தினம் ஒரு திருப்புகழ்னு சொல்லி நான் இப்போ போட்டுட்ருக்கேன் விளக்கத்தோடு. அதை நீங்கள் எடுத்து போட்டு பாருங்கள். அந்த விளக்கத்தை நீங்கள் கேட்கும்போது எந்தெந்த இடத்துல நம்ம அந்த பாடலை அப்ளை பண்ணலான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது போக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள். அந்த பாடலை நான் உங்களுக்கு எடுத்து பாடி காட்டுறேன். நம்மளோட எல்லா வேண்டுதலுக்குமே திருப்புகழ் இருக்குது. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கு இருக்குது. நீங்கள் என்ன வேண்டுதலை சொல்கிறீங்களோ அந்த தலைப்பு உங்களுக்கு எடுத்து நான் பாடி காட்டுறேன். முருகரோட அருளால் நான் வீட்டில் வச்சு சாரீஸு, குர்த்திஸ், நைட்டிஸ்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்டர் பண்ணியும் தருவேன். நம்ம மார்க்கெட்லேயே லோயஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம கொடுக்கறது. குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது நான் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கேன். சரி உங்கள்கிட்ட தெரியப்படுத்தலான்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம சேனலோட டாப்பில் அபோட்டில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.